பாத்து பத்திரமா போயிட்டு வாப்பா. யோ சி என்ன டேஸ்ட் வந்த உப்பு நடிக்குது. சாரிப்பா, என் புள்ள வெளிநாட்டுக்கு போற, அதான் சோகத்துல லைட்டா போட்டேன்ப்பா. நீ இப்படி குச்சி கூத்தடிக்கிறதுனால தான் நான் இன்னைக்கு துபாய்க்கு போய் ஒட்டகம் மேய்க்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். டேய் ஃப்ளைட் டைம் ஆயிடுச்சு, வண்டி ஏறா. பா வண்டி சாவி கொடுப்பா. ஐயோ மகனே, வண்டியை ஒயின் ஷாப் வாசல்லே விட்டு வந்துக்கிற மகனே. யோ இன்னும் 1/2 மணி நேரத்துல ஃப்ளைட் எனக்கு என்ன அசால்ட்டா பேசுறீங்க. யோ ஃப்ளைட் மிஸ் ஆச்சுனா சாவு வச்சிருவேன் உன்னை. சரி விட்றா, டென்ஷன் ஆகாதடா, கேப் புக் பண்றேன்டா. எது கம்மியா இருக்குதோ பாத்து போடுப்பா. டேய் அதெல்லாம் டைம்ல ஏதோ ஒன்னு போறேன். 2 நிமிஷத்துல வந்துரு, உட்காரு. அப்புறம் தம்பி, ஃப்ளைட்ல பார்த்து பத்திரமா போ, ஃபுட்போட்லாம் அடிக்காத. ஆமா, ஃப்ளைட் யாரு ஓட்டுறா? குமார் மோகன் தான் ஓட்டுறான். அப்படியா? அப்ப நம்ம வீடு தாண்டி போகும்போது ஆர்ன் அடிக்க சொல்லுப்பா, அப்பா மேல வந்து கை காட்டுறேன். யோ ஃப்ளைட் யார் ஓட்டுறான்னு எனக்கு எப்படி தெரியும்? சும்மா போற நேரத்துல போதைய போட்டு வந்து சாவு வச்சிரு. சின்னவனே, நீ சொன்ன ஆப்ல வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் எதுல கம்மியா இருக்கும்? மகனே, வரும்போது அப்பாவுக்கு மறக்காம ஃபாரின் சருக்கு வாங்கிட்டு வந்துருனா. ஓ டேய் உனக்கு ஃப்ளைட் டைம் ஆகுது, கிளம்புடா. அந்தால பெட்ரூம்ல சாத்தி பெல்ட் விளையாடுறான். நான் பாத்துக்கிறேன். நீ போ. என்னடி சொல்ற? வீட்ல யாருமே இல்லையா? இந்த நாளுக்காக தான் இத்தனை நாளா காத்துனேன். சரி என்ன ஃபிளேவர் வேணாம்? ஏதாச்சும் வாங்கிட்டு வாடா. ஏய் ஒண்ணு இல்ல, என்ன பார்த்தோம் ஒரு 10-15 வேணா வை. ஹலோ ஆமா உங்க அண்ணன் எங்க? ஏதோ சண்டை பிரிச்சு போறடா. எப்படியோ வரதுக்கு லேட்டா உனக்கு சீக்கிரம் வா. அப்படியா? சரி வை. ஹலோ மச்சான், நாடா உடாம ஆச்சுங்கற ஆள்கிட்ட பேசுங்கறடா. டேய் வாடா, அண்ணனுக்கு லவ் பண்ணி தெரிஞ்சிட்டா. என்னடா சொல்ற? ஆளு வர உன்ன தேடி என்ன அடிக்க ஓடி வரடா. லைன் லொகேஷன் தான் பிரச்சனை. வாடா மச்சான் நீ கவலையே படாத. நீ உயிர் நண்பன். உன் மேல ஒரு கீறல படிச்சு அவங்க அண்ணன் மண்டலம் வீல் விளையாடுடா. நீ வர, நான் வரேன்டா. ஹலோ பிரியா, ஒரு 10 நிமிஷம் பிரியா. ஃப்ரெண்ட் ஒரு பிரச்சனை மாட்டினா, அது மட்டும் முடிச்சு அந்த செகண்ட் டைம் வந்துறேன் பிரியா. 10 நிமிஷம் வெயிட் பண்ண முடியாது. உன் ஃப்ரெண்ட் முக்கியமா, நான் முக்கியமா? ஏய் என்னடி பேசுற? பாதியில வந்து உனக்கு ஆதியில வந்து நட்போட சொல்றியா? அவனா முக்கியம், அவன் கூட போற. எதுடா இங்க வர? ஏய் தப்பா பேசுறீ. இப்ப வரதா இல்ல எப்ப வரதா? போட விடா. ஹலோ வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் வாய்ப்பு, இதையும் விட முடியாது, மச்சானே விட முடியாது. என்னடா பண்றது இப்போ? இங்க வாய்ப்புன்றது நம்மளுக்கு அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிறது கிடையாது. நீ ஏறி யார் ரகம்ல அது நம்ம. ஹலோ பிரியா, ஏதோ தெரியாம பேச மனுஷன் பிரியா. மச்சான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவான். அதெல்லாம் பாத்துப்பா, நீ பெட்டர் ரெடி பண்ணி மாமா வரேன். எங்கடா அவன்? சொல்றா. டேய் இவன் செத்தா கூட வர மாட்டான் போல. வாங்கடா போலாம். இன்னொரு வாட்டி உன் ஃப்ரெண்ட் என் தங்கச்சி பின்னாடி சுத்துறான் தெரிஞ்சது, அவனை சாவடிச்சிருவேன் சொல்லி. வாங்கடா. The number you are calling is currently switched off. Please try later. உன் மேல ஒரு கீறல படிச்சு அவங்க அண்ணன் மண்டலம் வீல் விளையாடுடா. நீ வர. வா மச்சான், இப்பலாம் அட்டியாண்டே வரது இல்ல. என்ன கதை? அதான் போன மாசமே சொன்னானேடா, பெரிய கம்பெனில வேலை கிடைச்சுச்சுன்னு. அதான் வேலைக்கு இல்லன்னு பிஸியா இருக்கிறான் போல. யா மச்சான். சரி மச்சான், போன வாரம் ராஜேஷ் காது குத்து வச்சாங்களடா, அதுக்காண்டா நீ வரல? சாரி மச்சான், ஓக்க போயிருந்தேன். என்னடா சொல்ற? மச்சான் ஓக்டா, வேலையா போயிருந்தேன்னு சொன்னேன். ஓ ஒர்க்கா? என்ன மச்சான் ஒர்க்கு முறுக்குன்ட்டு? இட்ஸ் ஓக்டா, சே ஓக். அது ஏன்டா வாய மாவா போட்ட மாதிரி வச்சுக்கிற? எனக்கு தேவைப்படும் போது தெரிஞ்சுக்கிறேன். மூடு மச்சான் அப்புறம் வேலை எல்லாம் எப்படா செட் ஆயிச்சா? மச்சான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல மொனோட்டோனஸா பண்ணிட்டே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் செட் ஆயிடுச்சுடா. எவ்ரிதிங் இஸ் ஈஸி when you put இன்வால்வ்மென்ட்ரா. ஜோசப்பே, நீ பெரிய கம்பெனில வேலைக்கு போற, அங்க 4-5 புது வார்த்தை பேசுவாங்க, உனக்கு ஒட்டிக்கும் தான், எனக்கு புரியுது. இருந்தாலும் நீங்க எல்லாம் நம்ம பசங்க தான், நார்மலாவே பேசு. எதுக்கு இதெல்லாம்னா? இல்ல மச்சான், மொனோட்டோனஸா பேசிட்டே இருக்கிறதெல்லாம் ஒட்டிக்கிச்சுடா. இல்ல மச்சான், எனக்கு புரியுது. இருந்தாலும் நீ சேர்ந்தே 1 மாசம் தான் ஆகுது, இவ்வளவு வேணாம். ஓகே மச்சான், ஐ ட்ரைடா. மச்சான் ஒன் செகண்ட். எஸ் மேம். ஓகே மேம், ஓகே மேம், ஷூர் மேம். Yes. I'll come to the EOD and send to the BOD ma'am. I'm sitting and chilling to the friends like this, saying something like this. Okay ma'am. Welcome to Fight Club ma'am. Okay. Oh, sorry ma'am, monotonous are talking like this you and just chill ma'am. Okay. Okay ma'am, sure ma'am. Sure. Okay, come on. Sorry macha, GM da. மச்சான் அடிக்கடி ஏதோ மொனோட்டனஸ்னு சொல்றியடா, அப்படின்னா என்னடா? எது கேக்குற? அவன் நம்ம கேக்குறதா அடிக்கடி சொல்லுங்கறா. நான் கேக்குற மாதிரி கம்மன் இல்ல. மச்சான் எதுக்குடா அடிக்கிற? சில்றா. மொனோட்டோனஸ்னா ரிப்பீட்டேட்டிவா ஒரு விஷயத்தை பண்றதுடா. இது கூட தெரியலனா? டேய் நீ ஏன் இந்த வார்த்தை இன்னைக்கு யாரோ சொல்லிக்கிறாங்க, கேக்க புதுசாகுதேன்னு கத்துன வந்து பேசுறா, நல்லா தெரியுது. ஆமா மச்சான், எங்க மறந்துட போறான்னு அடிக்கடி சொல்லி மனப்பாடம் பண்ணிக்கிறான்டா. மச்சான் அப்படிலாம் இல்லடா. புதுசா பேச கத்துக்கிட்டு டெவலப் ஆகணும்டா. இன்னும் இந்த எத்துனுவா குத்துனுவான்னு லோக்கல் பாஷையில சீப்பா பேசியிருந்தா எப்படிரா? சீப்பா? லோக்கல் பாஷைனா உள்ளூர் பாஷை. உள்ளூர் பாஷை எப்படி சீப் ஆகும்? இல்ல மச்சான், we want to developல. நீ டெவலப் ஆகுடா, அதுக்காகலாம் உள்ளூர் பாஷையை சீப்லாம் சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா? புரியுது மச்சான், ப்ளீஸ் விட்றா. நல்லா பால் பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு வந்ததெல்லாம் இன்னைக்கு இப்படி பேசுதா? காதர்த்து கையில குத்துருவேன். சாரி மச்சான், இனிமே இந்த மாதிரி பேச மாட்டா. விடு மச்சான், தெரியாம பேசிட்டான். சரி வா, டீ சாப்பிட போலாம். வர மச்சான், பட்
சொல்றா. இல்ல மச்சான், ஸ்டார் பக்ஸ் தான் எனக்கு செட் ஆகும். அரசியல் பண்ணிட்டானுங்க மச்சான். ஊழல் லஞ்சம் நாடே நாசமா போயிட்டு இருக்குடா. ஏன் மச்சான் நம்மளா மேலேயே போக கூடாதா? மேல போ மச்சான், மாடி வந்துதாங்குது. ஹரி சீரியஸா பேசிட்டு இருக்கேன்டா. டேய் வந்ததுல இருந்து பைத்தியக்கார மாதிரி சம்பந்தமே இல்லாம பேசுனீங்க. முதல்ல என்ன விஷயம் சொல்றா? இன்னைக்கு இன்டர்வியூ போனல. ஆமா. டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு போய் உட்கார்ந்து ரெஸ்யூமே கொடுத்தேன்டா. அத வாங்கி பாத்துட்டு என்ன ஒரு மாதிரி கேவலமா பார்த்தான்டா. என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குனு மூஞ்சில தூக்கி அடிச்சு கெட் அவுட்ன்ட்டான். சரி விடுறா. இல்ல மச்சான், கடைசியா போகும்போது சோத்துல உப்பு போட்டு திங்கறியான்னு கேட்டான்டா. தம்மீனவன்டா, உப்பு போட்ட காத்த சுவாசிக்கிறேன்டா நான். இதெல்லாம் சொன்னியாங்க? இல்ல மச்சான், சும்மா அவன்கிட்ட சொல்றேன். என் தோற்றத்தை பார்த்து என்ன ஒரு மாதிரி இழிவா நினைச்சிட்டான்டா. டேய் உன் இஷ்டத்துக்கு பேசுனீங்கடா. முதல்ல ரெஸ்யூம் காட்டுறா. இதா பாரு. என்னடா குவாலிஃபிகேஷன்ல ஸ்டடிடின்னு சரத்தனா டியூஷன் போடுற? ஆமா மச்சான், 12th அவர்கிட்ட தானே படிச்சேன். டேய் அதெல்லாம் போட விடாதடா இங்க. என்னடா ஸ்கில்ஸ்ல எக்ஸ்பர்ட்னு பச்சை குதிரை நொண்டி எல்லாம் போடுற? ஆமா மச்சான், அதெல்லாம் என்னோட ஸ்கில்ஸ்டா. டேய் இந்த கம்பெனிக்கு என்ன ஸ்கில் தேவையோ அதை போடணும்டா. நீ கட்டம் போட்டு நொண்டி ஆடுறதுக்கு அவன் கம்பெனி வச்சு நடத்துறான். ரெஸ்யூமா ரஃப்னடா இது. வாய்ஸ் ஸ்கில் போனா எப்பறம் வேலை கொடுப்பான்? மச்சான் அப்ப ரெஸ்யூம்ல தான் ஃபால்ட்டா? இது சரி பண்ணிட்டா வேலை கொடுத்துருவாங்களா? அப்பயும் வேலை கொடுக்க மாட்டான். ஏன்னா அந்த கம்பெனில ஏஐ தெரிஞ்சாதான் வேலை கொடுப்பாங்களாம். வேலை கிடைக்கும். சரி மச்சான், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா போன வாரம் தான் அதே கம்பெனில போய் நாசிங் போட்டு வந்தேன். போய் உட்காந்தேன். ஏஐ தெரியுமாண்ணா? ஏய் தானே சார், சத்துக்குமார் நடிச்ச படம். செருப்பால் அடிப்பா ஏந்து படான்ட்டான். டேய் இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்ல? முன்னாடியே சொல்லி தான் நீ அசிங்கம் போட்டிருக்க மாட்டல. அதான் சார் உங்க டெபியூ ஃபிலிம் இது. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எல்லாருமே சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கோம். கஷ்டப்பட்டா? அப்ப மத்த டைரக்டர்லாம் கஷ்டப்படாம காலாட்டினே படம் எடுக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்களா? சார் அப்படிலாம் சொல்லியே சார் நான். சார் படம் பேர் பிளாஸ்ட்னு வச்சிருக்கீங்க. அப்ப இதுல வெடிகுண்டு சம்பந்தப்பட்டிருக்கு. அப்ப உங்களுக்கும் தீவிரவாத அமைப்புக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு சார். ஓ, அப்ப அந்த அமைப்பு யூஸ் பண்ணி தான் ஒரிஜினல் துப்பாக்கி எல்லாம் இறக்கிருக்கீங்க. ஆமா சார், ஷூட்டிங் ஸ்பாட்ல நியூக்ளியர் பாம்லாம் இறக்கிருக்காங்களாம். நியூக்ளியர் பாமா? விஷயம் வெளியவே தெரியலையா சார்? அப்புறம் எப்படி சார் உங்களுக்கு தெரிஞ்சு? அப்ப இதெல்லாம் உண்மை நீங்களே ஒத்துக்கிறீங்க? ஒத்துக்கிறேண்ணா. ஏன் சார் இப்பெல்லாம் வந்திய பரப்புறீங்க? இது ஒரு ஃபேமிலி படம் சார். சார் கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன் சார். என்ன சார் தண்ணி குடிக்கிறதெல்லாம் கேக்குறீங்க? குடிங்க சார். கேள்வி கேட்கறதுனாங்க தண்ணி குடிக்கிறது அவரா? ஒரு வாய் வார்த்தையாவது கேட்டுக்கலாம். என்ன சார் அண்ணாந்து குடிக்கிறாப்புல ஆளாளுக்கு ஒன்று சொல்றீங்க? சாரி சார், யாருன்னு தெரியல சார். நீங்க குடிங்க சார். தண்ணி வந்து குடிக்கிறாங்க. சார் எனக்கு தண்ணியே வேணாம் சார். இந்திரா அப்ப தாகமே இல்லாம தண்ணி கேட்டு டைம் வேஸ்ட் பண்றீங்க. சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். என்னோட ஃபர்ஸ்ட் படம் சார் இது. ஒட்டுமொத்த டீமும் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டா சார். கஷ்டப்படல சார், கஷ்டமே பண்ணல. எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ஜாலியா அந்த படத்தை எடுத்தோம் சார். ஜாலியாவா? ப்ரொடியூசர் உங்களை நம்பி பண்ணிட்ட போட்டா படம் எடுக்காம கூத்த செய்றீங்க சார். சார் கஷ்டமும் படாம ஜாலியாவும் இல்லாம மீடியமா ஒரு படத்தை எடுத்துருக்கோம் சார். மீடியமான மந்தமா ஒரு படம் எடுத்து வச்சிருக்கீங்க. மதியம் சாப்பிட்டு நாங்களும் மந்தமா உட்கார்ந்து அந்த படத்தை பார்க்கணும். சார் இப்படி மாத்தி மாத்தி பேசினா எப்படி சார் மனுஷனால பதில் சொல்ல முடியும்? சார் பிளாஸ்ட்னு ஒரு படம் எடுத்துருக்கோம் சார். தேங்க்யூ சார். சார் அந்த தீவிரவாத லிங்க் பத்தி சொல்லவே இல்ல. என்னண்ணா சைடிஸ் காசு கேட்டல சைலண்டா காலியா இருக்கா? இன்னைக்கு சரகெல்லாம் வாங்கி வச்சுட்டு கூப்பிட்டுக்கிறா. என்ன கதை? யாரு பிரேக்கப் பண்ணிட்டு போனதுனால தாங்க முடியலடா. தனியா குடிச்சா பைத்தியம் ஆயிடுவேன். அதான் இன்னுமா நான் ஆள் விட்டு போனது நினைச்சு ஃபீல் பண்ணுகிற. ஒண்டி கட்டியா வாழ்ந்து ஓசியில சரக்கு வாங்கி குடிக்கிறவனுக்கு எப்படா தெரியும் அந்த கஷ்டத்தை பத்தி? நோ, எங்களை சொல்லல. ஏய் சி, சத்தியமா அவங்களதான்டா சொல்றேன். நோ, இப்ப நான் ரோசா வந்து ஏந்து போறீங்களாண்ணா? குடுறா. ஆமா அருண் காலேஜ் மாற போறான்னு சொல்லுங்க. நாம என்ன கதை? அது ஏன்னா கேக்குறீங்க? காலேஜ் பஸ் ஸ்டாப் பண்ண வீலிங் அடிக்கிறேன்னு வண்டியை தூக்கிறான். மல்லாக்கா உயிந்து மண்டெல்லாம் தேஞ்சிச்சு. பின்னாடி நல்லா சூரியன் மாதிரி ரவுண்டா மொட்டை வச்சு தைலாம் போட்டுக்கிறாங்கண்ணா. அந்த அசிங்க தாங்க முடியாம தான் தலைவர் வேற காலேஜ் மாறுறேன்றாரு. அவன் என்ன இந்த வேலை எல்லாம் பாக்குறான்? வண்டியில காலை எட்டாதடா அவனுக்கு. இது என்னன்னா நம்ம குணாவுதே தெரியாத உங்களுக்கு. ஆளு கூட வண்டிலாம் ஏடா கூடமா ஓட்டாதான்னு சொல்லுவாடா. எனக்கு நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இப்ப வேற யாருக்கும் நல்லது சொல்லி கொடுக்க போயிட்டான். நீ ஏதோ சொல்லியிருந்தியாடா? இல்ல ஒண்ணுண்ணா. இதெல்லாம் என்னடா சரக்கு? உங்க அக்கா கல்யாணத்துக்கு அச்சம் பாடுறா சரக்கு. நோ, ஆமாண்ணா. நல்லா கட்டிங் போடுறதே கட்டுக்க மாதிரி முறிக்கணும்ண்ணா. நோ, இந்த ராஜேஷ் பையன் தவட்டை கிசார லிஞ்சாட்டு மாதிரி சாரு விட்டுச்சாரு தாவ ஆரம்பிச்சிட்டானா. ஒரே காமெடியா போச்சு. மாதிரி கிராண்டா கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாரா? இன்னைக்கு அவளே என் கூட இல்ல. அத பத்திலாம் நினைக்காத உண்ணா. அந்த கல்யாணத்துல சேகர் பண்ணாம பாடுறா. ஆமா நம்ம சேகர் வரலாம் குஷ்டு கூத்து அடிக்காதன்னு சொல்ல இருப்பாடா. நோ, இந்த மாதிரி சுத்தி போட்ட மாதிரி மாறக்கூடாதுண்ணா. நெஞ்சச்சி செத்துருவோண்ணா. சரி விடுறா, அண்ணன் ஏதோ மன கஷ்டத்துல பேசிட்டேன். சரி நீங்க என்ன குடிக்காமலே வச்சுக்கிறீங்க? இப்படி மாறி மாறி பேசியிருந்தா எப்ப நான் குடிக்கிறது? எத்து வச்சுருக்கிறோம். சரி விட்றா, நம்ம அண்ணன் தானே சொன்னாரு. நோ, ஜோசப் பாலு சார் பண்ணிட்டான். அது தெரியுமா உங்களுக்கு? அப்படியா? இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையடா. உஷாரெல்லாம் பண்ணலண்ணா. இப்பதான் பாத்துனுக்கிறேன். சீக்கிரமா உஷாராயிரும். நீ அது உஷார் பண்ணிட்டு நல்லாடுறா. பைக்ல வேணா கேள்றா. நானே ஆள் அந்த பைக்ல தான். டைமர்லாம் கண்டிக்காம விட்டுறாத, விட்டு ஓடுறோம். ஆனா நான் நல்லா தான் பாத்துக்கிறேன். ஏன் அப்படி பண்ணான்னு தெரியல. ஏய் தந்தாலும் பைத்தியம் ஆயிடுறானா ஜோசப்? ஓடிடாடி. யாரு பைத்தியன்றா? ஜோசப் யாரு பைத்தியன்றா? அவன் தானே பைத்தியம். இதோ போய் புடிச்சு வந்துடுறா. ஏன் பாக்குற? உட்கார். ஆனா இப்படிலாம் பண்ணாதா, பயமா இருக்குண்ணா. என் ஃப்ரெண்டு அப்பயே சொன்னா பிரேக்கப் ஆனக்குள்ள சரக்கு அடிக்காதுன்னு. நான் தானே ஓசி குடிக்க ஆசைப்பட்டு வந்துட்டேன். பயமா இருக்குண்ணா. வேணாண்ணா. பயமாக்குதா? ஏன் பயமாக்குதே? கையில பாட்டு எல்லாம் வச்சுதான் பயமா இருக்காதண்ணா.
பாட்டு எப்படா கையில வந்துச்சு? நோ நீ இப்படி பண்றதுனா எனக்கு இன்னும் பயமாகுது. என்ன விட்டுண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஒண்ணுல அந்த பொண்ணை நல்லா பாத்து பால பாதியில விட்டு ஓட மாட்டியா? நல்லா பாத்துப்பண்ணா, விட்டு போக மாட்டேனா. இப்போ அந்த பொண்ணை விட்டு போக மாட்டேன், அண்ணனை பாதியில விட்டு போவியா? அண்ணனை பாதியில விட்டு போவியா?